oil, little oil, and in the oil பார்த்தீங்கன்னா oil for your skin in a direct main oils and மசாஜ் கொடுக்குறாங்களோ நீங்களும் அதே மாதிரி மசாஜ் பண்ணுங்க. இருக்கும். So try it out. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி காஸ்மெட்டிக்ஸ். உங்கள் உடம்புல எங்கேயாச்சும் நாள்பட்ட கருமை, அதாவது கண்ணுக்குள்ள கருவளையம், கழுத்து பகுதியில் இருக்கிற கருப்பு, முடங்கையில் இருக்கிற கருப்பு, காலடுக்குகளில் இருக்கிற கருப்பு, இது முகத்தில் வர மங்கு, கரும்புள்ளி, பருக்கள் வந்த தடங்கள், இந்த எண்ணெயை ஒரு வாரம் தொடர்ந்து பயன்படுத்தினாலே போதும் பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். அந்தளவுக்கு உங்களோட ஸ்கின்னை லுக்காக பிரைட்டாக காட்டும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். வாங்க இப்போ இந்த ஆயில் எப்படி சூப்பராக செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். பெரிய கேரட்டாக ஒரு 3 கேரட் எடுத்து நல்லா அதில் இருக்கிற அழுக்கு போகிற அளவு கழுவிட்டு அதை துடைச்சி விடுங்க. ஈரம் போகிற அளவு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை துருவி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயை வச்சு அடுப்பு ஒன் பண்ணிட்டு ஊற்றுங்க. எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு கடாயில் இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் சூடாகினதுக்கு பிறகு துருவி வச்சிருக்கிற கேரட்டை அதில் போடுங்க. போட்டு அது நல்லா சூடாகி வந்தால் கொஞ்சம் நேரத்தாலேயும் உங்களுக்கு அதில் அந்த கேரட்டில் இருந்து அது எண்ணெய்க்கு கலர் ஊறி அந்த கலர் உங்களுக்கு வித்தியாசம் காட்டும். நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அதிக நேரம் வச்சு கொள்ளலாம். அதில் எதுவுமே இல்லை. கருக விடாமல் நம்ம அதை பார்த்து கொண்டோம்னா ஓகே. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கிறது நல்ல. நம்ம விட்டது பார்த்துருக்கிற டைமில் அது கரைஞ்சி போய்த்துன்னு சொன்னாலும் அந்த எண்ணெய் எதுக்குமே பயன்படுத்தி இல்லாமல் போயிடும். 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் காய்ச்சி எடுத்துட்டு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விடுங்க. மூடி வைக்க வேணாம். ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை ஒரு பொட்டிலுக்குள்ளே கண்ணாடி பொட்டிலாகவே இருக்கட்டும், கண்ணாடி பொட்டிலுக்குள்ளேயே போட்டு வைங்க. அதுதான் நல்லம். ரப்பர் பொட்டிலுக்குள்ளே போட்டு வைக்கிறத விட கண்ணாடி பொட்டிலுக்குள்ளே போட்டு வச்சோம்னு சொன்னால் நிறைய நாள் பயன்படுத்த. இப்படி செய்து வச்சோம்னு சொன்னால் 6 மாதமே ஆனாலும் எண்ணெய் கெட்டு போகாது. டெய்லி முகத்தில் 2 துள்ளி போட்டு மசாஜ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஓவர் நைட் ஃபுல்லாகவே போட்டுட்டு தூங்கலாம். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு நம்ம முகம் கழுவி கொள்ளலாம். இந்த ஆயிலை நீங்கள் வெளியில் போகிற டைம்லையும் கை காலில் பூசித்து மாய்ஸ்சரைசிங்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர நிறைய பெனிஃபிட்டு பார்ப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் கையெடுக்கு, கழுத்து கருப்பு, அக்கல் பகுதியில் கருப்பாக இருக்கிறது, தொடைகளுக்கு இடையில் கருப்பாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். பெர்மனெண்ட்டான ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க 2 வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலே காணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கின்றவங்க லைக் பண்ணுங்கள். ஏதும் டவுட்ஸ் இருந்தால் அதை வந்து கமெண்டில்